9th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் எக்ஸசைஸ் 4.1ல் ஏபி இஸ் parallel to சிடி. ஏபி சிடி பேரலாக இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் அடிஷ்னலாக என்ன பண்ணுறேன், சென்டரில் இது ரெண்டுக்குமே பேரலாக இருக்க மாதிரி ஒரு லைன் போடுறேன். ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா எக்ஸை வந்து ரெண்டாக கட் பண்ணுது, ஈக்குவலாக இல்லை, ஜஸ்ட் ரெண்டாக கட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ இது மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது ஒரு பேரலல் லைன், இது ஒரு பேரலல் லைன், இது ஒரு ட்ரான்வர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கோடு வந்து அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இருக்குது இல்லையா, இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸோட கூடுதல் 180 டிகிரியாக இருக்கும். ஸோ இது ஒரு இன்டீரியர் ஆங்கிள், இது ஒரு இன்டீரியர் ஆங்கிள்னா ரெண்டோட கூடுதல் 180 டிகிரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை வந்து ஸ்மால் ஏன்னு வச்சுக்கலாம், இதை ஸ்மால் பின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்மால் ஏ ஆங்கிளும் 140 ஆங்கிளையும் கூட்டும் போது 180 டிகிரி வரும். அதே மாதிரி இது வந்து அப்பர் பார்ட்டுக்கு, லோயர் பார்ட்டுக்கு இது வந்து ஒரு இன்டீரியர் ஆங்கிள் பி. ஓகேவா? இது ரெண்டும் பேரலல் லைன்ஸ், இதையும் இழுத்து விட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பேரலல் லைன், இதுக்கு வந்து இந்த லைன் இந்த மாதிரி போகுது. ஸோ பியும் 150யும் ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா இன்டீரியர் ஆங்கிளாக தான் இருக்கும். ஸோ 180 டிகிரி. ஸோ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தான் 3 சம், இந்த 2 சம்மே இதே மாதிரி தான் பண்ணுறேன். இதையும் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு இது ரெண்டும் பேரலல் லைன்ஸ், இது வந்து ட்ரான்வர்ஸ். ஸோ அப்படி இருக்கும் போது இது ஒரு இன்டீரியர் ஆங்கிள், இது ஒரு இன்டீரியர் ஆங்கிள். ஸோ 48 டிகிரி ப்ளஸ் ஏ = 180 டிகிரி. அதே மாதிரி கீழே பின்னு வச்சுக்கோங்களே, பி ப்ளஸ் 24 டிகிரி = 180 டிகிரி. ஸோ இதுலேருந்து ஏபி வேல்யூ கண்டுபிடிச்சி ஏயும் பியும் ஆட் பண்ணால் தான் எக்ஸ் வேல்யூ மறந்துடும், அது மறந்துடக்கூடாது. ஸோ இந்த 2 வேல்யூயும் கூட்டி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம், இந்த 2 வேல்யூயும் ஆட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து தேர்ட் சம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து இது வந்து நமக்கு வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ், அதாவது எப்படி சொல்லுவாங்க, அல்டர்னேட் ஆங்கிள்ஸை சொல்லுவாங்க. இது சேம் சைடு இல்லை இல்லையா, ஸோ அல்டர்னேட் ஆங்கிள் அப்படி சொல்லுவாங்க. அல்டர்னேட் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். இன்டீரியர் ஆங்கிள்ஸோட கூடுதல் 180 டிகிரி, இது வந்து அல்டர்னேட் ஆங்கிளோட வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது 53 அப்படின்னா இதுக்கு அல்டர்னேட்டாக இருக்குது, இதுவும் 53. ஸோ இது வந்து 3 ஆங்கிள்ஸோட கூடுதல் 180 டிகிரி ஒரு ட்ரையாங்கிளில். ஸோ எக்ஸ் டிகிரி வந்து இது ரெண்டையும் கூட்டி 180லேருந்து கழிச்சா எக்ஸ் டிகிரியோட வேல்யூ வந்து கிடச்சிரும், அது வந்து 89. ஓகேவா? இந்த ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 1:2:3 ரேஷியோவில் இருக்குது. ஸோ வந்து எக்ஸ் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3x = 180 டிகிரின்னு போட்டுட்டு ஒவ்வொன்று வேல்யூவும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இப்போ வந்து ஒரு பேர் ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் கான்க்ரூயண்ட்டாக கன்க்ரூயண்ட் இல்லையா, நமக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி தெரியும், AAA, SSS, அதாவது சைட்ஸ் வந்து 3 சைடு ஈக்குவலாக இருக்கிறது, 3 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிறது, ஒரு சைடு ஆங்கிள் சைடுன்னு இருக்கிறது. ஸோ ஒன்றுனா பார்த்துட்டு வருவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 சைட்ஸ் மட்டும் தான் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஏஏ, ஸோ ப்ராப்பர்ட்டி கிடையாது, இது வந்து கன்க்ரூயண்ட் கிடையாது. அடுத்து இங்கே வந்து 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது, இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது ஈக்குவல், இது ஈக்குவல். ஸோ 2 சைடு ஈக்குவல், ஒரு காமன் சைடு இருக்குது. ஸோ காமன் சைடு இருந்தால் அதுவும் வந்து சைடில் சேர்ந்துடும். ஸோ SSS, இது வந்து கன்க்ரூயண்ட். அடுத்து இதுலேயும் ஒரு காமனான ஒரு சைடு இருக்குது, அது போக 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. அது போக வந்து ஆங்கிளும் நமக்கு வந்து ரெண்டுமே 90 டிகிரி. ஸோ இதுவும் வந்து ஒரு கன்க்ரூயண்ட். அடுத்து இதில் வந்து இந்த ஆங்கிள்ஸ் வந்து குறுக்கு வெட்டு கோணம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஒரு கோணம் ஒரு பக்கம், இந்த சைடு ஒரு கோணம். ஸோ ஆங்கிள் சைடு, இதுவும் வந்து கன்க்ரூயண்ட். இந்த இமேஜ் பார்த்தாலே தெரிஞ்சிடும், இதுவும் கன்க்ரூயண்ட், இதுவும் வந்து கன்க்ரூயண்ட் தான். ஏன்னா வந்து இங்கே வந்து ஆங்கிள்ஸ் 90 டிகிரி, ஒரு காமன் சைடு இருக்குது, அதுக்கப்புறம் ஈக்குவலான சைட்ஸும் இருக்குது. ஸோ அதனால் அடுத்து இது மட்டும் தான் ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். கரெக்டாக? ஸோ இதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னால் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டோட சம்முக்கு ஈக்குவலாக தான் அது இருக்கும். ஸோ சம் போட்டோம்னா எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்ராப்ரியேட் என்ன ஆங்கிள் வேணுமோ அது இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆங்கிள் கண்டுபிடிச்சி போட்டுடலாம். தேங்க்யூ.